அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி AutoCAD சீரீஸில் லைன் ஆப்ஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முந்தைய வீடியோவில் லைன் எப்படி வளையலாம் அப்படிங்கிறத நான் பார்த்தோம். பட் இப்போது இந்த லைனில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் லைன் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு உங்களுடைய கமாண்டில் எல் ப்ரெஸ் பண்ணி என்டர் பண்ணிக்கிறீங்க. இங்கே ஸ்பெசிஃபை ஃபஸ்ட் பாயிண்ட்டுன்னு கேட்கும். ஃபஸ்ட் பாயிண்ட் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. இப்போ நான் ஒரு ரெக்டாங்கிள் வரைய போகிறேன். அதுக்கு நான் ஆட்டோ ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு எந்த ஆப்ஷன்ஸுமே இல்லை. அதாவது நீங்கள் இங்கே கவனிச்சிங்கன்னா தெரியும். இப்போ இந்த இடத்துல ஸ்பெசிஃபை ஃபஸ்ட் பாயிண்ட் மட்டும்தான் கேட்குது. நான் ஃபஸ்ட் பாயிண்ட் கிளிக் பண்ணிட்டேன். இப்போது ஸ்பெசிஃபை நெக்ஸ்ட் பாயிண்ட் ஆர் அன்டூன்னு கேட்குது. இப்போ நீங்கள் இந்த அன்டூ ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு யூ டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் ஆக்டிவேட் ஆகும். இதுக்கு முந்தைய ஒரு ஆப்ஷனுக்கு போகும், அதாவது ஸ்பெசிஃபை ஃபஸ்ட் பாயிண்ட். அது மறுபடியும் நீங்கள் ஃபஸ்ட் பாயிண்ட் பிக் பண்ணணும். இப்போது 100 டைப் பண்ணுறேன், என்டர். இப்போ அடுத்து நான் 50 டைப் பண்ணணும். ஸோ 50 டைப் பண்ணுறதுக்கு நான் தெரியாமல் 500 டைப் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கே நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது அன்டூ. நான் அன்டூவை டைரெக்டாக இங்கேயும் கிளிக் பண்ணலாம். அப்போது முந்தைய நிலைக்கு வந்துடும். இப்போது 50 அப்படின்னு டைப் பண்ணும்போது எனக்கு இங்கே ஒரு ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா இன்னொன்று கேட்குது. அதாவது இங்கே க்ளோஸ் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு சி டைப் பண்ணி என்டர் பண்ணுறீங்க. இப்போ க்ளோஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும், அதாவது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். கூடவே கமாண்ட் விட்டு வெளியே வந்துடும். அதாவது சி டைப் பண்ணி என்டர் பண்ணும்போது இந்த லைன் கமாண்ட் எண்ட் ஆகி மறுபடியும் நார்மல் நிலைக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், நான் சி டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுறேன். எனக்கு தேவைப்பட்டது ரெக்டாங்கிள் தான். ஆனால் நான் சி கொடுக்கும்போது இப்போது எனக்கு இந்த ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகி எனக்கு இந்த லைன் ஆப்ஷன் விட்டு வெளியே வந்துருச்சு. இப்போ நான் ரெக்டாங்கிள் வரைகிறதுக்கு கிளிக் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் கிளிக் பண்ணுறீங்க. 100 என்டர், 50 என்டர். இந்த பக்கம் வரும்போது 100 என்டர். இப்போ கீழே வரும்போது நீங்கள் 50 டைப் பண்ணலாம், அல்லது இங்கே க்ளோஸ் கொடுத்துட்டு நீங்கள் இந்த கமாண்டை ஃபினிஷ் பண்ணலாம். இதுதான் லைனுடைய ஆப்ஷன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.